ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு சின்னதா ஒரு ரவுண்டு கிடைக்கும். ரவுண்டு கிடைச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் குரோச்சேட்டா கணக்கு எடுத்துட்டு சின்னதா கிடைச்சிருக்கிற இந்த கேப்ல 2 டபுள் குரோச்சே போடணும். இப்போ கரெக்டா நமக்கு 3 டபுள் குரோச்சேட் கிடைச்சதும் 2 செயின் போடணும். 2 செயின் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா 3 டபுள் குரோச்சேட் போடணும். 3 டபுள் குரோச்சேட் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் 2 செயின் போடணும். இப்போ இதே போல இன்னும் 4 தடவை போடணும். மொத்தம் ஹெக்ஸாகனுக்கு 6 சைடு வரும். அதால இது போல 6 சைடு போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த கேப்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்க இருக்கிற இந்த 2 ஸ்டிச்லயும் ஒரு ஸ்டிச்லயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டிச்லயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ரெண்டாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் இங்க இருக்கிற இந்த கேப்லயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்ட உடனே